نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு ஹஸனுல் ஹலாயிக், படைப்பினங்களின் அழகு என்ற ஒரு தலைப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இவைகள்லாம் நாம் மார்க்கத்தில் பேச வேண்டும் சொன்னால் குர்ஆனும் சுன்னாவும் பேச வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறது. அப்பொழுதுதான் அல்லாஹ் யார், அவனுடைய தன்மை என்ன, அவனுடைய வல்லமை என்ன என்ற அகீதா என்ற உயர்ந்த இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளை நம்மளால் அறிய முடியும். அவனுடைய படைப்புகளை அறிந்துவிட்டாலே, அவனுடைய படைப்புகளுடைய அழகை நம்ம அறிந்துவிட்டாலே அவன் எந்த அளவுக்கு அழகானவன் என்பது நமக்கு தெரிந்துவிடும், புரிந்துவிடும். இதனால் ரப்பை பற்றி உள்ள அந்த வல்லமையை நமக்கு உலகத்தில் உள்ள எல்லாமே எடுத்து காட்டுகிறது. அதனால்தான் இந்த தலைப்பு நாம் பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காட்டுகிறான், அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலகா. அல்லாஹ் எத்தனை என்று சொன்னால் என்னென்ன பொருட்கள் எல்லாம் உலகத்திலே படைத்தானோ அனைத்துமே அழகாக படைத்திருக்கான். அஹ்ஸன் என்று சொன்னால் மிக அழகு, ஹுஸ்ன் என்றால் அழகு. அதனால் ரப்பல் ஆலமீன் நமக்கு உலகத்தில் அவன் எத்தகையவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சாதாரண ஆள் கிடையாது. படைப்பு நாம் படைக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பும் அது எதுவாக இருக்கட்டும், அது முழுக்க அஹ்ஸன், மிக அழகாகத்தான் படைத்திருக்கேன். எல்லாத்தையும் கலப்பகு அது அழகாக படைத்திருக்கேன். அதனுடைய வடிவமும் அதனுடைய அழகும் உயர்ந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் கஹ்ஃப் எடுத்துக்கொண்டால், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தன், பூமிக்கு மேலே நான் எதெல்லாம் படைத்தோமோ அனைத்துமே ஸீனத்தன், அழகு. ஸீனத் என்று சொன்னால் அழகுதான், ஹஸன் என்று சொன்னால் அழகுதான். ஸீனத்தன் ரொம்ப அலங்காரமா படைத்திருக்கிறோம். பூமிக்கு மேலே உள்ள எல்லாமே நீங்க எதை சிந்திச்சு பார்த்தாலும் அழகாக படைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அது மரங்களா இருக்கட்டும், கனிகளா இருக்கட்டும், ஆறுகளாக இருக்கட்டும், விவசாய நிலங்களா இருக்கட்டும், தங்கமா இருக்கட்டும், வெள்ளியா இருக்கட்டும், எதை பார்த்தாலும் பார்ப்பதற்கு அழகாக கவர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் உலகத்தில் என்னென்னலாம் படைத்தோம் அனைத்துமே நான் அழகாக படைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் எப்படி இருப்பான்? அதை விட பேரழகு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நடிகை உரையிலே சொல்லி காட்டினார்கள், இன்னல்லாஹ தஆலா ஜமீலுன், அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் அழகையே விரும்புகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப நாம அழகா இருப்பது, உலகத்தில் உள்ள எல்லாமே அழகா இருப்பது அல்லாஹ் விரும்புறான் என்ற செய்தி நமக்கு என்ன செய்யப்படுது? இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துறாங்க. அல்லாஹ் அழகா இருப்பான் என்பதற்கு இந்த உலகமே சாட்சிங்க. இந்த உலகத்தினுடைய பூமியே சாட்சி. பூமியை பாருங்களேன், செம்மண் நிறத்துல இருக்குது,
இன்னும் சொல்ல போனா ஆத்து மணலை பார்த்தா அது ஒரு அதெல்லாம் ரசிக்கிறோம், கடல் மணலை பார்த்தா அது ஒரு ரசிக்கிறோம். போற போக்கில் போயிட்டே இருக்கும். என்னைக்கு ஈமான் கூடும் தெரியுமா, என்னைக்கு அல்லாஹ் மேல பக்தி கூடும் தெரியுமா, அவனுடைய படைப்பினங்களை சிந்திக்கக்கூடிய நேரத்துல தான். அதுவும் பெரிய இபாதத்துங்க, அதுவும் பெரிய இபாதத். உலகத்தை தூக்கி வீசிட்டு காடே செடியே கண்ணே ரஹ்மானே என்று ஒரு கூட்டம், அதாவது பெரிய ஜுப்பாக்களை போட்டு அதெல்லாம் சித்தரிக்கல, தாடி வைப்பது சுன்னா, அதை கொச்சப்படுத்தல, தொப்பி போடுறது இஸ்லாமிய கலாச்சார கல்ச்சர், அதை நம்ம ஒண்ணும் சொல்லல. இப்படி போட்டுக்கிட்டு உலகத்தையே வந்து பார்க்காம பூனை வந்து கண்ணை மொழிட்டா உலகமே இருட்டு என்று நம்ம தமிழ் பழமொழி சொல்ற மாதிரி போயிடக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லி காட்டுது. உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துகளையும் நீ ஆராய்ச்சி செய்யும் பொழுது, சிந்திக்கும் பொழுது, இதுக்கான பெரிய படித்தவர்களோ பண்டிதர்களோ ஆய்வாளர்களோ விஞ்ஞானிகளோ இருக்க தேவையில்லை. அல்லாஹ் அறிவை தந்து தான் அனுப்பியிருக்கான். ஒன்னொன்னே சிந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் மேல உள்ள பக்தி பரவசம் கூடு என்பதை இது வசன நமக்கு என்ன செய்ய சொல்லி காட்டுது. அப்படிதான் இமாம்கள் விளக்கம் எழுதுறாங்க. அதுபோல இந்த பூமியுடைய நிறத்தை பாருங்க, செம்மண் கலர்ல இருக்கக்கூடிய அந்த பூமியில வரக்கூடியது செம்மண் கலர் ஒரு டேஸ்ட், அதுல இருந்து வரக்கூடிய உணவுகள் காய்கறிகள் அது ஒரு டேஸ்டா இருக்கு. சில பூமியை பார்த்தா வெண்மையா இருக்கு. ஆத்து மணலை பாருங்க, கடல் மணலை பாருங்க, அதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும், அங்க போய் ரசிக்கிறோம். இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா அல்லாஹ் அழகான என்பதற்கு பூமியே சாட்சியா இருக்கிறது, அல்லாஹ் அழகான என்பதற்கு வானமே சாட்சியா இருக்கு. எல்லாம் குர்ஆன் சொல்லி காட்டும். அல்லாஹ் அழகான என்பதற்கு நுஜூம் நட்சத்திரங்கள் இருக்குது, கோள்கள் இருக்குது, அதுவே சாட்சி. சந்திரன், இது போன்ற சூரியன், அது போல கடல்கள், கடலை பார்க்கறதுக்காண்டியே கடல்கரைக்கு என்ன செய்யறாங்க, பெரிய படம் எடுத்து போறாங்க. எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு பெரிய சுற்றுலா தலம் மாதிரி ஆகி ரசிக்கிறதுக்காண்டி போறாங்க. அது கடல் மட்டுமா, கடல்ல உள்ள மீன்கள் வண்ண வண்ண கடல்ல நம்ம பார்த்திருக்கோம், பார்க்காம இருந்திருக்கோம். நிறைய இது நம்ம காடு செடிகள் இருக்கக்கூடிய நம்ம கண்ணுக்கு தெரியல. நம்ம நாட்டுக்குள்ளதான் வாழ்றோம், கடலுக்குள்ள போய் வாழல. கடல்களுக்குள்ள எத்தனையோ நம்ம கண்காக பார்க்கிறோமே, மீன்கள் வகைகள் மட்டும் இல்ல, கலர்கள், லவுன்கள், அதனுடைய அழகுகள், அழகுக்காக வேண்டி அதை ரசிக்கிறதுக்காக வேண்டி மூடு நல்லா சூடாயிட்டா, பிரஷர் பயங்கரமா ஆயிட்டா, பெரிய பெரியவர்கள் வந்து பெட்டியில அடைச்சி வச்சு கடல்ல தான் பார்க்க முடியாது, அதை வச்சுட்டு அழகுபடுத்தி கரண்ட் மூலமாக என்ன செய்யறாங்க, ரசிக்கிறாங்க. இப்படி எத்தனையோ ரசனையான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இதை படைச்சவன்லாம் நான் படைச்சேன் நீ படைச்ச உலகத்துல யாருமே சொல்லல, சொல்ல போறதும் இல்ல, சொல்ல முடியாது. சொல்வதற்கு தகுதியான ஒருத்தன் தான் உற்பத்தி ஆகினாவே. பூமியை உற்பத்தி ஆகின யாரும் சொல்ல முடியுமா? அது போல வந்து வானத்தை உற்பத்தி ஆகின யாரும் சொல்ல முடியுமா? கடல்ல வற்றாரும் இருக்குது, அது வந்து யாரும் சொல்ல முடியுமா? ரப்பு. அப்ப அவைகள்லாம் ஒன்றே அழகாக படைச்சிருக்கான். மலைகளை பாருங்க, நான் சொல்றது எல்லாம் பின்னால குர்ஆன் வசனம் வரும். மலைகளை பாருங்க, எல்லாம் சொந்த மடியில இருந்து அவ்வளவு ஆயிடுச்சு. மலைகளை பாருங்க, ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு லெவல்ல இருக்கு, ஒவ்வொரு நிறத்துல இருக்கு, ஒவ்வொரு கலர்ல இருக்கு. அந்த அளவுக்கு ரப்பல் ஆலமீன் படைப்பால அழகான. மரங்களை பாருங்க, எல்லா மரமும் ஒரே மாதிரியா இருக்குது. பெரிய பெரிய தோட்டங்கள்ல போகக்கூடிய நேரத்துல வந்து மரங்களை பார்க்கக்கூடிய நேரத்துல வந்து பல வகையான கலர்கள் உள்ள, பல வகையான நிறங்கள் உள்ள மரத்தை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். கொடி செடிகளை பாருங்க, கொடி செடிகள் இருக்கக்கூடிய இருக்கிறது, மரங்கள்ல கொடி செடிகள் இருக்கிறது, ஒவ்வொன்றும் ரசிக்கத்தக்குவதற்கு அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைச்சிருக்கான். அது போல ஆறுகளை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா பர்ரியா என்று சொல்வார்கள், பர்ரியான தரையில உள்ளது, அதை ரசிக்கிறதுக்காக வேண்டிய, அதை அனுபவிக்கிறதுக்காக வேண்டிய, அதனுடைய அழகை பார்க்கறதுக்காண்டிய காடா இருந்தாலும் அதையும் ரசிக்கிறாங்க. காடா இருந்தாலும் அதை ரசித்து வாழக்கூடியதாக நம்ம இருக்கிறோம். அதுபோல அது ஹைவானாத்தில் பர்ரியா, நம்ம பார்த்த மிருகங்கள், நம்ம பார்க்காத, நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனை மிருகங்கள், டிவியில பார்க்கக்கூடியது எத்தனை மிருகங்கள், அனைத்துமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகுற என்ன செய்திருக்கான், படைச்சிருக்கான். பறவைகள் இருக்கிறது, கிளி இருக்குது, பறவைகள் இருக்குது, அதை எத்தனை பேர் வச்சு அழகு பார்க்கிறாங்க. எனவே படைத்த ரப்பல் ஆலமீன் எதையுமே அழகு இல்லாமல் படைக்கிறார். அல்-அன்ஆம் கால்நடைகளை எடுத்துக்கொண்டால் அனைத்தும் பார்ப்பதற்கு அது கீறி கழிக்கக்கூடிய சிங்கமா இருந்தாலே தான் அது ஒரு அழகு. சிங்கத்தை போன்று இருக்கான் அப்படின்னு சொல்றோம்ல, சிங்க மாதிரி சொல்றோம்ல, அந்த அழகை தான் என்ன செய்யலாம், ஒப்பிட்டு காட்டணும். அது போல வந்து எத்தனையோ பூக்கள், அதுக்காண்டி இன்னைக்கு என்ன விலை கொடுத்து வாங்குறாங்க. இந்த நாட்டில எல்லாம் ஒரிஜினல் பிளாஸ்டிக்லே வந்தாலும் தூக்கி போயிடுறாங்க. அப்ப ஒரிஜினல் யதார்த்தமான அல்லாஹ் படைச்ச பூக்கள் ரசனை பாத்தீங்களா? இதெல்லாம் ஈமான் அதிகரிக்கும். இதெல்லாம் துனியாவுடைய பேச்சு நடக்கூடாது, இதனோட ஈமான் அதிகம். இன்னும் சொல்ல போனா ஒற்றை வெளில சொல்லலாம், இவ்வளவு போட்டு இழுத்து கிடக்க தேவையில்லை, பட்டியல் போடாங்க. அஜாயிபுல் மக்லூக்கா, ஆச்சரியமான படைப்பை அழகுடன் படைத்தவன் யார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா. கனிகளை பாருங்களேன், என்னென்ன வண்ண வண்ண கலர், ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு ஒரு மாதிரி, அது ஒரு கலர், ஆப்பிள் ஒரு கலரு,
மாதிரி ஒரு கலரு. இதெல்லாம் பார்க்கறது இல்லை. கடந்து போற அவசரத்தில் இதுவும் கடந்து போயிடுது. வயிற்றுக்குள்ள போனா முடிஞ்சு போச்சு. அது எப்போதும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். யார் படைச்சா? இந்த வண்ண வண்ண கடலை பூசியது யார்? அல்லாஹ் விட அதிகமாக இவனும் பூச முடியுமா? ரசாயனத்தை கொண்டு தேய்ச்சாங்க, சாயமா பூசினாங்க. இது சிந்திக்கிறது. ஈமானுடைய அடித்தளத்திலிருந்து வர்றது. இப்படி சொல்லி அல்லாஹ் ஒற்றை வரையில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அல்லாஹ் பாக்கியமான ஆகிவிட்டான். அஹ்சனுல் காலிகின், படைப்பான்லே, படைப்பதற்கு அவனை தவிர வேற யாரும் படைக்க முடியாது, வேற யாரும் இல்லை. படைப்பான்லேயே அல்லாஹ் மிக அழகாக படைத்திருக்கான் எல்லாவற்றையும் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி தரான். இது சும்மா இருக்குது. இதை கொஸ்டின் நம்ம கேட்க முடியாது, நம்ம தான் பேச முடியும். அடிச்சு நம்ம பிராண சொல்லலாம். அல்லாஹ் சொல்றதை வச்சு அடிச்சு சொல்லலாம். ஏன்னா அல்லாஹ் தவிர உண்மை யாரும் பேச முடியாது. நல்லா சொல்லிட்டான் பிராண. ஒரு கொஸ்டின் நம்மகிட்ட வந்தோம்னா, உலகத்திலே மிக அழகான படைப்பு எதுன்னு உங்க நம்மகிட்ட கேட்டோம்னா ரப்பு நமக்கு பதில் சொல்லி தந்துட்டான். புராண பார்த்தவருக்கு எல்லாருக்கும் தெரியும். அது சத்தியம் என்று சொல்றான். வத்தீனி, அத்தி பழத்தின் மீது சத்தியமாக, ஜைத்தூன், ஜைத்தூன் மரத்தின் மீது சத்தியமாக, அதுபோல ஒத்தூரி சீனி, தூர்சினா மீது சத்தியமாக, வஹாதல் பலதில் அமீன், இந்த அச்சமற்ற ஹரம் ஷரீஃபின் மீது, இந்த ஊரின் மீது சத்தியமாக, அப்படி இவ்வளவு சத்தியம் பண்ணிட்டு இன்னத்தை சொல்ல போற ரப்புல் ஆலமீன் பார்த்தீங்கன்னா அவளோட லகத் லாம் கத் லகத் திட்டமாக, அதுக்கு ஜவாப் திட்டமாக, லகத் ஹலக்னல் இன்சான, மனித இனத்தையே, ஜின்சியா மனித இனம். நாம நினைக்கிறோம் அவர் கருப்பா இருக்கிறாரு, அவர் ஆணழகம் இல்லை, இவர் அழகம் இல்லை, இந்த கண்ணை தீ கட்டி அதை கிடக்கும். சிலவங்களுக்கு அவங்க மனைவி அவங்களுக்கு ரொம்ப பெரிய ரசனையா தெரியும். ஊர்ல 1000 பேர் போனாலும் அதான் மார்க்க சட்டம். ஆனா அவங்களுக்கு ரசனையா தெரியும், உங்களுக்கு ரசனை இல்லாம இருக்கும். இப்போ ஒரு பயன் பண்றவங்களா 10 பேரு அரண் அர்த்த நல்ல அர்த்தம், இன்னும் 10 பேரு இப்படி சொல்லுவோம். இது உலகம், இது உலகம். அந்த மாதிரி லகத் ஹலக்னா அல்லாஹ் அல் இன்சான், ஜின்ஸ் இனம், மனித இனத்தையே ஃபி அஹ்ஸனி தக்வீம், அழகாக படைச்சிருக்கோம், செவ்வையா படைச்சிருக்கோம். அஹ்ஸன் இங்கே பாருங்க, அழகாக படைச்சிருக்கோம். இப்படி குர்ஆனை என்னைக்காவது நம்ம அணுகிருக்கோமா? எந்த வேலை இந்த மாதிரி அக்கு வேற ஆணி வேற முடியாதுங்க. குர்ஆன் என்னென்ன நோக்கத்தெல்லாம் பார்க்கிறீங்களோ, என்னென்ன தோற்றத்தெல்லாம் பார்க்கிறீங்களோ, என்னென்ன சிந்தனையெல்லாம் பார்க்கிறீங்களோ, என்னென்ன தலைப்பெல்லாம் பார்க்கிறோம், ஒரே வசனம் அடைஞ்சு கொடுக்கும். அது அல்லாஹ்வுடைய காமெடி ஷரீஃப் பெருசு. அதுக்காக நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய லாரி என்ன பெரிய கண்டறல்ல ஊர் முழுக்க ஏற்றினாலும் நம்ம அதை படிக்கவும் மாட்டோம். இன்ன வரைக்கும் எத்தனை பேர் படிச்சவங்க பாருங்க. குர்ஆனுடைய அற்புதம் என்னன்னு சொன்னா, பார்க்க அது இணைஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனா நீங்க பார்த்துருப்போம், அது மறந்துப்போம். ஏன்னா அதுக்கு அர்த்தம் நேரடியாக வேற ஒரு அர்த்தம் இருக்கு. காலன்னா சொன்னான்னு சொல்லிருப்போம், காலன்னா சில இடத்துல எனக்கு தூங்கினான்னு கூட அர்த்தம் இருக்கு. அப்ப நம்ம அப்ப குர்ஆன் நம்மள்ட்ட அது ஒட்டிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், அதுல இருந்து நம்ம தூரமாக முடியாது என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்படியாக அல்லாஹ் தஆலா பல்வேறு இதுல தந்திருக்கான். அந்த தபாரக் அல்லாஹ் படைப்பானே அவன் தான் மிக மேலானு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், மனித இனம் தான் அழகான இனம்டா, அதை விட வேற எந்த இனம் என்ன செய்யல அழகே கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடி சொல்றான். காரணம் என்ன? உலமாக்கள் தஃசீர் உலமாக்கள் என்ன எழுதுறாங்க, முத்தகல்லிமன், நாம தான் பேச முடியும். ஆடு மாடு பேசுமா? இப்படி நின்று பேசுமா? பேசினான்னு விளங்குமா? அதற்கும் வாய் இருக்கிறது, அதற்கும் காது இருக்கிறது, விளங்கக்கூடிய சக்தி இருக்கிறதா? அவன் என்னைக்கா செஞ்சிருக்கமா? இது அழகுன்னு அல்லாஹ். அதாவது முத்தகல்லிமன் பேசக்கூடியவங்களா இருக்கும், சமீஅன் நம்ம கேட்கக்கூடியவங்களா இருக்கும், வசீரன் நம்ம பார்க்கிறோம், அதுவும் பார்க்குது அவன் பார்க்குது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நம்ம கண்ணே அழகுங்க. கண்ணு எவ்வளவு பெரிய அழகு தெரியுமா? கண்ணை பார்த்தா நிறைய பேர் கவர்ச்சி அடைகிறாங்க. அதுபோல் நம்ம காது அழகு, நமக்கு தெரியல அல்லாஹ் தந்த சொத்து. நம்ம நாக்கு பார்ப்பதற்கு அழகா இருக்குது, உதடு அழகா இருக்கு. இவெல்லாம் கவர்ச்சியா படைச்சிட்டு பேயம் பைத்தியக்காரன மாதிரி அங்க போய் இதுக்கு அலங்கரிக்கிறதுக்காக வேண்டி காசுடைய திருமுறோ கொடுப்போ சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், இறங்கிறான். இறைவன் தந்த இயற்கை அழகுக்கு என்ன செய்யாது, ஈடு இணையே ஆகாது என்பதை பார்க்கிறோம். பல்ல பாருங்க, பல்லு என்ன அழகா இருக்குது, அதையே கவர்ச்சியா நினைக்கிறாங்க இல்லையா? அதுபோல நம்முடைய காலுகள், காலை ரசிக்கக்கூடியவங்களுக்கு இருக்கும், அது நமக்கு தெரியல, ஒண்ணுமே தெரியல. அதுபோல அறிவு இருக்குது, அந்த அறிவு பெரிய அல்லாஹ் தந்த அறிவு பெரிய அழகு. நம்முடைய தோற்றமே அழகு. மஹ்லூகாத்துல உலக படைப்பிலே நாம் தான் அழகா இருக்கோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இந்த அழகுக்கு அல்லாஹ் விரும்புறான்.
படைச்சதே பெரிய அழகு. அல்லாஹ் என்ன மெருகூட்டுறாங்கன்னா, யா பனி ஆதம, ஆதமுடைய மக்களே, அது அன்சல்னா அலைக்கும், உங்கள் மீது நம்ம இறக்கியிருக்கோம். வானத்துல இருந்து அது வருது. அதனுடைய மூலப்பொருள் வானத்துல இருந்து கிடைக்குது. லிபாசன் ஆடை, இவாரி சவாத்திக்கும், உங்க மான மரியாதையை மறைக்கிறதுக்கு தான். அதே சமயத்துல ஒரிஷா, ஒரிஷான்னு சொன்னா அது ஜமால், அழகு. ட்ரெஸ் போட்டா ஆண் பாதி சொல்றான்ல, அல்லாஹ் அப்பவே சொல்லிட்டான். ஒரு நான் முஸ்லீம் சொல்றான்ல, முஸ்லீமா சொல்லுவான், எல்லாரும் சொல்லுவான். அல்லாஹ் சொல்றான், உனக்கு இன்னும் மெருகூட்டுறான்னு சொன்னா அந்த ட்ரெஸ்களுக்காண்டி அல்லாஹ் நம்மளாவது ஒரு 10 நிமிஷத்துல ஓடி வந்துடும். பெண்கள் எல்லாம் பார்த்தேன்னா அவன் கடை திறந்து அவன் காணி திறந்தான். காலையில இருந்து மாலை வரைக்கும் போயிடுவாங்க. மாலை வரைக்கும் நிற்பாங்க. அங்கே சாப்பாடு போயிட்டு வந்து 2ஆவது நுழைவாங்க. அதுக்குள்ள 4 வகுத்து அதுக்குள்ளேயே போயிருக்கு. பஜிர் மட்டும் தான் வெளியே நிற்கும். பஜிர் தான் திறக்க மாட்டாங்களே. இந்த நாட்டில் வேணா இருக்கலாம், மற்ற நாட்டில், நம்ம நாட்டில் இல்லை, நம்ம நாட்டை பற்றி பேசுவோம். அதனால அந்த அளவுக்கு அழகு சேர்க்கப்படுது ஆடைகளானோம். அது எனக்கு சிந்திச்சிருக்குமா? இதை ஏன் பேசுறேன்னு சொன்னா, இதை சிந்திக்க சொன்னான் அல்லாஹ். இதை நீ சிந்திக்க வேண்டும். சிந்திச்சாதான் வெறுமனை இபாதத்து மட்டும் இல்ல, சிந்திச்சாதான் என்னுடைய வல்லமை புரியும், என்னுடைய அந்தஸ்து புரியும், என் குதிரத்து புரியும். ஈமானுக்கு வலு சேர்க்கும், ஈமான் உயரும், தக்வா உயரும். அதுபோல அல்லாஹ்வுடைய தன்மை என்ன, அந்த அசராத்தை, அந்த தாக்கத்தை என்ன செய்ய முடியும், உணர முடியும். அல்லாஹ்வுடைய குவத்து என்ன என்பதை உணர முடியும். நமக்கு ஈமான் என்ன செய்யும், யகீன் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய சிபாத்தை நாம் எப்பொழுதுமே சிந்திச்சுக்கணும். சிபாத்னா அல்லாஹ்வுடைய தன்மைகளை சிந்திக்க வேண்டும். ஏன்னா மஹ்லூகாத் அலிமா, மிகப்பெரிய படைப்புகள்லாம் அழகாக படைச்சிருக்கான். இப்படி சிந்திக்கும் பொழுது ததுல்லு அன்னஹு வாஹிது, ஒருத்தன் தான் இப்படி செய்ய முடியும், வேற எவனும் இதற்கு சொந்தக்காரன் அல்ல என்று சிந்திக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய குதிரத்தை என்ன செய்யுது, நம்மளால் விளங்க முடிகிறது. ஒன்னும் ஆனங்க, உலகத்துல மயில் இருக்கு, இது அல்லாஹ் தான் படைச்சான். இது ஃபுல்லா நமக்கு பக்கத்துல இல்ல, நம்ம வளர்க்கவும் இல்லை. சிலவங்க பெரிய பெரிய வசதி உள்ளவங்க வளர்ப்பாங்க தோட்டங்கள்ல. இன்னைக்கு கோயில நிக்குது, தர்கால நிக்குது. அந்த சிறகை வச்சுதான் அடிச்சு பேயை இறக்கலாம் அல்லது பேயை ஓட்டலாம்னு சொல்றாங்க. ஆனா அதனுடைய அழகை பத்தியலா, அதனுடைய அழகை பத்தியலா, அது சாயமா வச்சு கொண்டாடணும். அதனுடைய தோகையை வச்சு இருக்கும் பொழுதும், அது பறக்கும் பொழுதும் அதனுடைய அழகு. மயில் மட்டுமல்ல, முயலும் அழகு. ஒவ்வொரு பாருங்க, அதனுடைய மேல உள்ள அந்த முடிகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும், ரசனையா இருக்கும். இட்டில் பூச்சி சொல்றோம், மின்னு வெட்டுற மாதிரி பூச்சி நைட்ல இரவுல போதே. இதுக்கெல்லாம் அந்த பேட்டியை சொல்லுவது யாரு? நைட்ல மின்னு, அதாவது விட்டில் பூச்சி, மின்னல் பூச்சி சொல்லிக்கல, மின்னி கொண்டே போகுது. இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டும் என்று இறைவன் நிச்சயம் நான் சொல்லி காட்டுறான். அதை அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், ஒமினன்னாசி. அல்லாஹ் 1400 வருஷத்துலேயே இறக்கிறான். அன்னைக்கு தான் நமக்கு இறங்குற மாதிரி தெரியும். ஒமினன்னாசி, ஜனங்கள்ல சிலர்கள் இருக்கிறார்கள். வத்தவாபி, மனிதர்களே சிலர் இருக்காங்க, மனிதர்களையும் உண்டு. வத்தவாபி, அது போல ஊர்ந்து செல்லுத ஊர்வன, அதுலயும் உண்டு. வல்ல அன்ஆமி, ஆடு மாடு கால்நடைகளையும் உண்டு. முக்தலிஃபன் அல்வானுஹு, பார்ப்பதற்கு ரசனையாகவும் பல்வேறு கலர்கள். அல்வான் லவுனுக்கு ஜமா அல்வான், பல்வேறு கலர்கள், பலதரப்பட்ட கலர்ல இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். கதாலிக்க இன்னமா யஹ்ஷல்லா மின் இபாதிஹி, இதோட தான் அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வை பயப்படலாம் உலமாக்கள்னு சொல்றோமே, உலமாக்கள்னா ஆலிம்கள் சொல்றோமே, அது அல்ல. அது 19வா இருக்கிறதுனால சொல்றாங்க. அல்லாஹ் இணைச்சு சொல்லும் போது இதை பத்தி பேசும்போது சொல்லிட்டு வராங்கன்னா, இப்படி அல்லாஹ்வுடைய படைப்புகளை, மனிதர்களை பத்தி, மனிதனுடைய அழகை பத்தி, ஊர்வனங்களுடைய ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த மிருகங்களுடைய அந்த புழு பூச்சிகளை பத்தி, அது போல கால்நடைகளை பத்தி இப்படி யார் ஆராயிறாரோ, இன்னமா யஹ்ஷல்லா மின் இபாதிஹி, இவர்களை அறிஞ்சு விட்டா இவர் தான் அல்லாஹ் பயப்படுவாங்க. இன்னமா யஹ்ஷல்லாஹ, அல்லாஹ்வை பயப்படுவதெல்லாம் மின் இபாதிஹி, என்னுடைய அடியார்ல இருந்து அல் உலமா. இப்படி சிந்திக்கிறானே, அல்லாஹ்வுடைய படைப்புல அல்லாஹ்வுடைய அழகை சிந்திக்கிறானே, அவன் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசாட்டினான். அதனால பாருங்க, ஒவ்வொரு ஊருக்கு செல்லக்கூடிய மனிதனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், பல்வேறு கலர்கள், பல்வேறு நிறங்கள். மஞ்சளா தெரியுது, சில மிருகங்கள் கருப்பா தெரியுது, வெண்மையா தெரியுது. ஆடு மாடுகள் வட்டங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அவையெல்லாம் எப்படி இருக்குது என்று ரசனைக்குரியதா இருக்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ரசிக்கிறோம், நம்ம புசிக்கிறதா இருந்தாலும் அதிலே அல்லாஹ் அழகா வச்சுக்கிறோம். ரசனை மட்டும் இல்லை, ரசிக்கிறது மட்டும் இல்லை, புசிக்கிறது. அல்லாஹ் சொல்றான், அலம் தர அன்னல்லாஹ் அன்ஸல மினஸ் ஸமாஇ மான், வானத்திலிருந்து ஒரே ஒரு தண்ணீரை தான் நம்ம இறக்குறோம்.
அல்லது பூமியிலிருந்து வருது. இன்னொரு இடத்துல சொல்லுவான் இஸ்தாவிமாயின் வாஹிதின், ஒரே ஒரு தண்ணீர் தான் எல்லாத்துக்கும் ஊற்றப்படுது. ஆனால் பாஹரஜ்னா பிஹி சம்ராத்தின், அதுல இருந்து பல வகையான கனிகளை நாம் நினைக்கிறோம் உருவாக்குறோம். முக்தலிஃபன் அல்வான், அதனுடைய கலர்கள் நிறங்களை பாருங்க பலதரப்பட்டதா இருக்கு. சில பழங்கள் என்னது வெறும் மஞ்சளா இருக்குது, சில பழங்கள் எப்படி இருக்குது பச்சையா இருக்குது, சில பழங்கள் எப்படி இருக்கிறது சிவப்பா இருக்கிறது, சில காய்கள் எப்படி இருக்கிறது வெண்மையாக இருக்கிறது. இதை செய்தவன் யார் என்று பார்த்தியா? அது அந்த அழகை பார்க்கறதுக்கே ரசனையா இருக்குங்க நம்ம சாப்பிடக்கூடிய நேரத்தில் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். மரங்களும் பல வகை தோற்றங்கள் இருக்கிறது. இவ்வாறு ரப்பல் ஆலமீன் பல வகையான நிறங்களை படைச்சது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அது நம்மளை அதை சிந்திப்பதற்காக வேண்டியும் அதனுடைய அழகை ரசிப்பதற்காக வேண்டியும் ருசிப்பதற்கான இது ரொம்ப யார் செய்தா, எவர் செய்தா? நீங்களா உங்களா உண்டாக்க முடியுமா? அந்த வண்ண வண்ண கலர்களை கொண்டு வர முடியுமா? அந்த மரங்களுடைய நிறங்களை கொண்டு வர முடியுமா? அல்லது அதை உற்பத்தி செய்ய முடியுமா? தண்ணி ஒரு தண்ணி தான் ஊற்றுறோம், எப்படி பல வகையான நிறங்களை கொண்டாடு? மரமா இருந்தாலும் கனிகளா இருந்தாலும் எந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கும் இடத்துல தான் இப்படியும் கேட்கணும். ஒமினல் ஜிபாலி ஜுததுன், பூமியில எத்தனையோ மலைகள் இருக்குது. வீதும், சில மலை வெண்மையா இருக்கு. அல்லாஹ் சொல்றான், நான் பார்க்கவே இல்லைன்னு நினைக்க முடியாது. வஹம்ருன், சில மலைகள் சிவப்பா இருக்கிறது. முக்தலிஃபுன் அல்வானு, பல கலர்கள் உள்ளதா இருக்கிறது. வஹராபி உசூத், சில மலைகள் கண்ண கரையில் அந்த அளவுக்கு கருப்பாக இருக்கிறது. பாதைகள் கூட அதில் அமைச்சிருக்கோம் மலைகள்ல பாருங்க. இதை பார்ப்பதற்கு ரசனையா இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். இவைகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய அழகை பறைசாற்றுவது மட்டுமல்ல, அல்லாஹ் எப்படி அழகானவன் என்பதை பறைசாற்றுவதும் அல்ல, அல்லாஹ்வுடைய குதிரத்தை பறைசாற்றுவதும் அல்ல, ஈமானை வலியுறுத்தி இஸ்லாம் அதாவது ஏகத்துவத்தை உணர்த்துவதற்காக ரொம்ப வாண்டங்க. சூரத்துல் முல்க் தபாரக் எல்லோருக்கும் தெரிஞ்ச சூரா. அல்லாஹ் அதை சொல்லி காட்டினான். வலகத் ஸய்யன ஸமா துன்யா பிமஸாபிஹா. ஸய்யனா என்று சொன்னால் ஜீனத்துல உள்ளது, அதே அழகுதான். ஜீனத் என்றால் அலங்காரம், ஹஸன் என்றால் அலங்காரம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வலகத் ஸய்யனா, நாம் அலங்கரிச்சிருக்கிறோம். அஸ்ஸமா, வானத்தை, பிமஸாபிஹ, லைட்டுகளை கொண்டு நாம் அலங்கரிச்சிருக்கிறோம். வஜஅல்னா ருஜூமன், லைட்னா என்னது? அல்லாஹ் இங்க சொல்ல வர்றது முதல் வானத்தை லைட்டுகளை கொஞ்சம் மசாபினா லைட்டுகள் கொண்டு அலங்கரிச்சுக்கணும்னா என்னது? அந்நுஜூம், நட்சத்திரங்கள். அதை சீனத்தாவும் அல்ல ஆகியிருக்கான். நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு என்ன கவர்ச்சியா இருக்கு, என்ன அழகா இருக்கு. ஒப்பிட்டு காட்டும் போதே அது மாதிரிதான் காட்டுறான். ஆனால் அது அலங்காரமா மட்டும் இல்ல, அது விளக்காக மட்டுமல்ல. ஷைத்தான்கள் ஒத்து கேட்குது. வானத்துல மலக்குமார்களோடு அல்லாஹ் உரையாடக்கூடிய நேரத்துல சில செய்திகளை ஒத்து கேட்குது. அது அவர்களுக்கு தீப்பந்தமாக எரிவதற்காக அதை வச்சிருக்க. அல்லாஹ் நீங்க சிந்திச்சு பாருங்க. அது அல்லாஹ் அழகுன்னு சொல்றான் நட்சத்திரங்களை. அது அழகை கொண்டு நம்ம வானத்தை ஜோடிச்சிருக்கோம்னா, விளக்குகளால் கொண்டு ஜோடிச்சிருக்கோம், சீனத்தால் ஜோடிச்சிருக்கோம்னா அது அழகுக்கு மட்டுமல்ல, அது விளக்குக்கு மட்டுமல்ல, அதாவது எரிபொருளாக ஷைத்தானுக்கு இருக்கிறது. அவங்க ஒத்துக்க கூடாது, எரிகிறார்கள். எல்லாம் குர்ஆன் ஆயிடுச்சு. ஆனால் அதே சமயத்துல இன்ன ஸீனஸமா துன்யா பிஸீனத்தில் கவாபி, நட்சத்திரங்களை அலங்கரிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலகத் ஜஅல்னா ஃபிஸ்ஸமாஇ புரூஜன், வானத்திலே நட்சத்திரங்களை ஆக்கினோம். வஸய்யன்னா லின்னாதிரின், பார்ப்பவர்களுக்கு கவர்ச்சிக்காக வேண்டி. செய்யனால் பார்க்கறவங்கள பார்க்கும்போது அழகா இருக்கு. இங்க பார்க்கணும், அதெல்லாம் பார்க்கறதுக்கு வீட்டுல தான் நம்ம இருக்கோம். தர போட்டு மூடி இருக்குது. என்னைக்கா வெட்டபடி நம்ம பார்த்துருக்கோமா? பார்க்கறதுல பார்க்க நமக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி ரப்பல் ஆலமீன் உலகத்தை அனுப்பிச்சிருக்கான், அலங்கரிச்சிருக்கான். இவைகள் மட்டும் இல்லைங்க, அல்லாஹ் நமக்கு இன்னொரு அறிவுரை சொல்லி தர்றான். ஓ ஹுவல்லதி ஜஅலக்கும் நுஜூம, இந்த நட்சத்திரங்களை அழகுக்கு மட்டும் ஆக்கி வைக்கலப்பா, அந்த நட்சத்திரங்களை ஆக்கி வச்சிருக்கோம். இத்தஹிதது பிஹா ஃபீ ظுல்மாத்தில் பர்ரி வல் பஹரி, கடல்ல பிரயாணம் செஞ்சாலும் சரி, தரையில பிரயாணம் செஞ்சாலும் சரி, அது உங்களுக்கு வழிகாட்டுறதுக்காண்டி, அதனுடைய வெளிச்சம் வழிகாட்டுறதுக்காண்டி வச்சிருக்கோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அது ஃபஸ்ஸலல் ஆயாத்தி, இப்படியே நம்முடைய எல்லா செய்திகளையும் விவரமா தரோம். லிகௌமி யஅலமூன், அறிவுள்ளவர்கள் சிந்திப்பதற்காக. அப்ப அல்லாஹ் எத்தனையோ அழகு படைச்சிருக்கான், சொல்லி மாறாத அளவுக்கு அழகுகள் நிறைய உலகத்தில் இருக்கிறது. அவன் அழகான என்பது பறைசாட்டுகிறது. இவைகள்லாம் படைத்தவருடைய நோக்கம் ரப்பு முடித்து காட்டுவான். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, நாம சொல்லணும்.
நல்லவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இவையெல்லாம் நீ யார் ரப்பே, நீ வீணாக படைக்கல. சுபஹானக, உன்னை துதி செய்கிறோம். ஏன்னா ஹுஸ்னிஹா, இதனுடைய அழகை பார்க்கிறோம். வர்திபாயிஹா, எவ்வளவு உயரமா இருக்குது வானங்கள். அதுபோல கைவ பனைனாஹா உமாலஹா மின் ஃபுரூஜ், அல்லாஹ் சொல்றான் எப்படி அதை கட்டி எழுப்பி இருக்கிறோம், அது எப்படி அமைத்திருக்கிறோம், எந்த வெடிப்பும் இல்லை, எந்த ஓட்டையும் இல்லை, உடசலும் இல்லை. ஒயினால மோசியும், எங்கிருந்து பார்த்தாலும் ஆனந்தம் தெரியும். அந்த அளவுக்கு விசாலமா இருக்கிறது. இது அழகாக படைச்சிருக்கோம் என்று ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அழகை பத்தி வர்ணிச்சு காட்டுறான். அது மட்டுமல்ல சகோதரர்களே, பறவைகளை பார்த்தா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அது பல வகையான கலர்கள்ல, வண்ண வண்ண கலர்கள்ல இருக்கிறது. அது பறக்கும் பொழுதே அது ஒரு அழகு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவலம் யரவ் இலா த்வைரி, சூரத்துல் முல்க்ல தபாரக்ல அவலம் யரவ் இலா த்வைரி ஃபௌகஹும் ஸாஃபாத்தி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பறவைகள் விரித்ததாகவும் ரெக்கையை முடக்கியதாகவும் பறக்குது. ஆனா அணி அணியாக என்ன செய்யுது, பறக்குது. அந்த ரசனையை பார்க்கும் பொழுது அது கட்டுப்பாடு உண்டா, அதுக்கு விசா உண்டா, நமக்கு எல்லாமே தேவைப்படுது. நாடு விட்டு நாடு இடையை தேடி போகும்போது அழகாக செல்லுது. இதை பார்த்து இது நாம் ரசனையாக வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். கடலை ரசனையா நாம் பார்க்கிறோம். அதே சமயத்துல அந்த கடலை அதாபம் ஆக்கிட்டான். ஃபிரௌன் எங்க முன்னெடுக்கப்பட்டான், சுனாமி எங்க நிகழ்ந்தது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே பொருள் தான், அது சீனத்தாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அது அதாபாவும் ஆகிவிடும் என்ற செய்தியை ரப்பு தன் திருமறையில என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, உலகத்துல ரப்பு அழகானவன், அல்லாஹ் ஜமீலானவன். நம்ம இடத்துல இருந்து ஜமாலை விரும்புகிறான், அழகே விரும்புகிறான். அழகா இருக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ்கள், நல்ல ஆடைகள், நல்ல வகையானதுகள் நம்ம அணிவிக்க வேண்டும் நினைக்கிறான். அதே சமயத்தில் உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசி அழகை பார்த்து அவனுடைய அழகை இடப்படுவது மட்டுமல்லாமல் இதை வச்சு செஞ்சவன் யார், இதை உருவாக்கியவன் யார், ஒருத்தன் தான் இருக்க முடியும். யாருமே இந்த மாதிரி வர்ணனை பூச முடியாது, கலரை பூச முடியாது. அது உயிரினங்களா இருக்கலாம், உயிரற்றதா இருக்கலாம். அல்லாஹ்வுடைய குதிரத்து அந்த அளவுக்கு வல்லமையானது என்று அல்லாஹ் இடத்துல நம்ம சிரமணிய வேண்டும் என்பதுதான் ரப்பு சொல்லித் தரக்கூடிய பாடமா இருக்கிறது. வல்ல அல்லாஹ் கேட்டதற்கான ஈமானை, இஸ்திகாமத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக என கூறி முதல் உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தன் திருமறையில எல்லா வகையுமே நாம சீனத்தாக அலங்காரமாக படைச்சிருக்கோம். ஒவ்வொன்றையுமே நாம் பார்ப்பதற்கு, மனிதன் ரசிப்பதற்கு அழகாக படைச்சிருக்கோம். மனிதனையும் அசனாக அழகாக தான் படைச்சிருக்கிறோம். படைத்தவனும் அழகாகத்தான் இருக்கான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இவங்க அனைத்திற்கும் நாம் என்ன செய்யணும்னா சுக்ர் செய்யணும், நன்றி நினைச்சுக்கணும், பாராட்டணும். அல்லாஹ்வுக்கு நம்ம மனிதனுக்கு மனிதன் நன்றி மஷ்கூர்னு சொல்லிடுவோம், ஜஸாக்கல்லாஹ் சொல்லுவோம் இஸ்லாத்தின் பார்வையில. ஏன்னா அதான் நன்றி சொல்லுவோம். அல்லாஹ்வுக்கு ஜஸாக்கல்லாஹோ அது போல மஷ்கூரா அப்படி சொல்ல முடியாது. அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல, அவனுடைய காலில், அவனுடைய தர்பாரில் அவங்க சிறை வணக்கம் பண்ணிவிடும். அதான் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய சுக்ரா இருக்கிறது. இத்தனை நியமத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதால உட்கார்ந்து, அது ஃபரது தொழுகையா இருக்கட்டும், ஹதீஸ்ல வருது, சுன்னத் தொழுகையா இருக்கட்டும், ஹதீஸ்ல வருது, என்ன தொழுகையா இருந்தாலும் நபிகள் பெருமன் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதால உட்கார்ந்து இந்த மாதிரி துவா ஓதுறாங்க. நீண்ட நெடிய துவா, அதுல ஒரு துண்டு தான் நம்ம சொல்றோம். சஜிதால உட்கார்ந்து எப்படி கேட்பாங்கன்னா, இன்னைக்கு உள்ள தலைப்புக்கு அது பொருத்தமா இருக்கனால சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்ஜா செய்தால், இதா சஜிதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்ஜா செய்தால் அதை ஓதுவார்கள். சஜித வஜ்ஹி, யா அல்லாஹ் என்னுடைய முகத்தை நான் உனக்கு சிறப்பணிய வைக்கிறேன், சிறப்பணிந்து விட்டேன். இல்லதி, நீ எத்தேவன் சொன்னால் நீ ஒருதன் தான், ஹலகஹு, நீ அதை படைத்திருக்கிறாய். அந்த முகத்தை படைத்தது யாரு? மனிதனே படைத்தது அல்லாஹ் தான். அதை படைத்திருக்கிறாய். வஸவ்வரஹு, அந்த முகத்தை என்ன செய்கிறாய்? வடிவமைத்திருக்கிறாய். வஷக்க ஸமஅஹு, காது புலனை திறந்து வைத்திருக்கிறாய். எனக்கே நம்ம செஞ்சிருக்கோமா? இது இல்லாட்டா நாம உட்கார்ந்து இந்த பயானை கேட்க முடியுமா? காது கேட்காட்டா நமக்கு வேலையே கிடைக்காத. மறுபக்கம் நல்ல செய்தியை கிடைக்கணும். இது ஒண்ணுக்கே போதுங்க. இந்த காதுகளே தனி டாக்டர் இருக்காங்க. அவர் எம்பிபிஎஸ் இருந்தா போதாது, காதுக்கு தனியா படிச்சுட்டு வரணும். சாதாரண ஒரு துவாரத்தை தந்த ரஹ்மான் அவருக்கு தனியா படிச்சுட்டு வரணும். பல வருஷங்கள் படிச்சு
அதுலயும் வந்து அது தேர்ச்சி பெற்றவரா இருக்கணும். அப்படின்னா எல்லாரும் போவாங்க. அந்த ரப்பு என்ன சொல்றா, வசக்க சமாவு என்ன அழகா தந்திருக்கேன் பாருங்க. இங்க திறந்து வச்சிருக்கோம், திறந்து வைக்க போய் தான் நல்லது எல்லாமே கேட்குது இல்லைங்களா. வசக்க சமாவு உங்களுடைய பார்வை புலனை திறந்து வைத்திருக்கிறோம். கண்ணு அழகு, அந்த கண்ணை திறந்து வச்சிருக்கோம். அதை கொண்டுதான் எல்லாத்தையும் ரசிக்க முடியும். மனைவி மக்கள்ல மட்டும் வந்து இல்லை, உலகத்திலோட எல்லா வசதிகளையும் என்ன செய்யுது, ரசனை செய்ய முடியுது. இந்த ரெண்டுல நம்ம நினைக்கிறோம், கஷ்டப்படுறோம், நஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம், வேதனைப்படுறோம், இன்னொருக்கு ஆளாரம், அதா இருக்கிறோம், பொருளாதார ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, துனியாவை பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ரெண்டு அல்லாஹ் தந்த சொத்துக்கு ஈடு இணையாக கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியுமா சொல்லுங்க, வாங்கவே முடியாது. பார்வை நாம் திறந்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், படைப்பாளன்லயே அல்லாஹ் மிக அழகான படைப்பாளன், பாக்கியமான ஆகிவிட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு மனப்பாடம்? ரெண்டு வழிதான், அந்த இதுல பெருசா வருது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜா செய்யமான விஷயம் வரும். இதுதான் அல்லாஹ்வுடைய அழகுக்கு நாம் நன்றி சொன்னதா ஆகணும். ஏன்னா இப்படி சொல்லக்கூடிய நேரத்துல நம்ம அவனை ரொம்ப பணிகிறோம். இப்படி சொல்ற நேரத்துல அவனுக்கு அப்படியே அடிபடுகிறோம். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை உறுப்பு இருக்கு, கால் இருக்கு, கை இருக்கு, எல்லாமே இருக்கிறது, மூளை இருக்கு, எல்லாம் இருக்குது. அப்ப சஜிதால கொண்டு வைக்கக்கூடிய உறுப்புகள் இவைதான், முகம்தான். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கேட்க வேண்டும் சொன்னா, முகத்தை அழகா வடிவமைத்தாய், காதை வடிவமைத்தாய், கண் பார்வை வடிவமைத்தாய், நீ உயர்ந்து விட்டாய் ஏன்னு சொன்னாங்கன்னு சொன்னா, இது சுஜூதுடைய உறுப்புகள் மட்டுமல்ல, சுஜூதுடைய மட்டும் இருக்குது. காரணம் என்ன, இதுதான் மனிதனுக்கு அழகா. பெண் பார்க்கும் போது, மாப்பிள்ளை பார்க்கும் போது எதை பார்ப்பாங்க, முகத்தை தான் பார்க்குறாங்க. அஷ்ரஃபுல் மாப்பிள்ளை பார்த்து அதனாலதான் அதை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தொகுதிக்குள் வச்சுக்க மனைவி அடிக்கக்கூடிய நேரத்தில் கூட என்ன செய்யக்கூடாது, அதை அடிக்கக்கூடாது, அப்படி அடிக்காத, அது கண்ணியமான உறுப்பு, அழகான உறுப்பு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப சஜிதால இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் வந்து அல்லாஹ் தந்த பாக்கியங்கள்ல மிக எல்லா உறுப்புகளும் பாக்கியம் தான். அதனால வந்து அது அருமையான உறுப்பா இருக்கிறதுனால, அஷ்ரஃபுல் உறுப்புகளா இருக்கிறதுனால, அழகான உறுப்பா இருக்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு சஜிதால உட்கார்ந்து அந்த உறுப்புகளுக்கு நன்றி சொல்வாங்க என்ற செய்தியை முஸ்லீம் ஷரீஃப்ல கிதாபு ஸலாத்துல் லைல் என்ற இரவு பாடத்துல நம்ம முஸ்லீம் கொண்டு வராங்க. அதனால வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், சஜிதால கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டா தூங்கிட்டாரான்னு நினைக்கிறோம். தூக்கம் வந்து ஜும்மாலே வரும். எனக்கு எந்த நாள்ல வரா, கமையில வரா தூக்கம் ஜும்மா நாள்ல வரும். ஆனால் இந்த மாதிரி நீண்ட நெடிய துவாவை வந்து இமாமா இருக்கும்போது வாங்க முடியாது. தனியா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க, ஓதிக்கிங்க என்பதற்காக வேண்டிதான் நம்ம செய்யறோம். காரணம் என்ன, அல்லாஹ் தந்த அழகுக்கு உலகத்திலே சுற்றிய சொல்லி போடுவோம். அதான் பெருமானாருடைய நோக்கமா இருக்கிறது. வல்ல அல்லாஹ் ரப்புடைய அந்த சிந்தனைகளை நமக்கு என்ன போதிச்சானோ, ரப்புடைய அழகை எந்த அளவுக்கு நமக்கு சொல்லி காட்டுறானோ, அவன் படைச்ச அழகை எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறானோ, அதை ரசிப்பதற்கும் புசிப்பதற்கும் அல்ல, அல்லாஹ் மேல பற்றும் பாசமும் வந்து ஈருலகத்திலே வெற்றி பெற நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கிடுவான் என கூறி என்னுடைய சத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.